அனைவருக்கும் இணைய வணக்கம். மிக முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து சொல்லியிருந்தது தான். நீட் எக்ஸாம் அப்படின்றது திரும்ப நம்ம எழுத போறாங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீநீட் எக்ஸாம்க்கு நெறைய படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில அந்த ரீநீட் எக்ஸாம்க்குரிய அட்மிட் கார்ட் அப்படின்றது நமக்கு ஜூன் 14ஆம் தேதி வெளிய வர்றதாவும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில ஜூன் 21 நீட்டுடைய அந்த ரீநீட் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. அந்த ரீநீட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் க கிட்டத்தட்ட வந்து 15 நிமிஷம் அதிகமா குடுக்குறாங்க. 5 மணிக்கு முடிய வேண்டிய எக்ஸாம் 5:15க்கு முடியுது. இது ஒரு பிளஸ் நமக்கு. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட இருக்கு. மாணவர்கள் நெறையவே படிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி பேசப்பட்ட விஷயம் இப்ப வந்து அப்ளிகபிள் ஆகுது. என்ன அப்டின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நீட் எக்ஸாம் நடக்கும்போது ஸ்கேம் அப்டின்ற விஷயம் வந்து தல தூக்குது. எந்த வருஷமும் வந்து அந்த ஸ்கேம்னால திரும்ப நீட் எக்ஸாம் வைக்கல. வைக்க போறதா சொல்லுவாங்க. ஆனா வச்சது கிடையாது. இல்ல குறிப்பிட்ட ஏரியால எங்க அதிகமா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சோ, அங்க மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்ல அங்க மட்டும் எக்ஸாம கேன்சல் பண்றாங்க. இந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா, அடுத்த வருடத்துல இருந்து இந்த வருஷம் வந்து புதுசா ரீ அ நீட் அதாவது ரீநீட்டே எக்ஸாம் வந்து திரும்ப வைக்கிறாங்க. ஆனா, அடுத்த வருடம் 2027ல இருந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு முன்னாடி சொன்ன மாரி சிபிடி மெத்தட்ல தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த சிபிடி அப்டின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்டின்னு சொல்றது தான் சிபிடி. இந்த சிபிடி பேர்ல தான் எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. இது எப்படி அப்டின்னா, இப்ப அ ஜேஇஇ நடக்கிற மாதிரி. ஜேஇஇ எல்லாமே வந்து சிபிடி மெத்தட்ல தான் நடக்கும். அந்த சிபிடி அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஃப்ரண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துட்டு, நம்ம போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க கொஸ்டின் பேப்பரே வரும். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்ஸர் பண்றது சிஸ்டத்துல நீங்க மவுஸ வச்சு சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் மாரி எது கரெக்ட்டோ அத நீங்க டிக் பண்ணிட்டே வர மாரி இருக்கும். கடைசியா முடிச்சுட்டு இங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வந்து சப்மிட் குடுத்தீங்கன்னா திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. இதுதான் வந்து அந்த ஜேஇஇ நடக்கிற விஷயம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜேஇஇல நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அப்படின்றது குறைவா இருக்கும். ஆனா நீட்ல கிட்டத்தட்ட 25 லேக்ஸ், 27 லேக்ஸ் மாணவர்கள் இந்தியா முழுக்க எழுதுறாங்க. அப்போ இத கண்டக்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குன்றதுனால பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல இப்ப நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ட ஷேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து அந்த சிபிடி அப்படின்றது வந்தது அப்படின்னு சொன்னா, சென்டர்ஸ்க்கு நெறைய போட்டு ஷிஃப்ட் முறையில நடத்துவாங்க. மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20, 25 ஷிஃப்ட்க்கு மேல நடத்துனா மட்டும் தான் இது வந்து பாசிபிள். அத இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்புறோம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அட்மிட் கார்ட் டேட், எக்ஸாம் டேட் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் சென்டர வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம் சிட்டிய வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ன்றது அவங்களோட குடுக்குற அட்மிட் கார்ட்ல வரும். இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். இத டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.